Hi, welcome back to Midterm Structures. The Combined Technical Service Examinationல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போஸ்டிங்க்கு கால் ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷனு, இன்ஜினியரிங் ட்ராயிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சிக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனுக்கான அந்த எம்சிக்யூ புக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிஷர்கிட்ட நாங்கள் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ கொஞ்சம் டிலே ஆகிறது அப்படிங்கிறதால நான் எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு 20-25 டேஸ் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து புக்கை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த புக் வந்து இப்போ தான் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒரு சாப்டர் வைஸாக கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஐடிஐ கொஸ்டின்ஸ் ஒரு 500-600 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் மாடல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு 3000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா 538 இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? அந்த இதுக்கான மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூ புக்ஸ் அப்படிம்பாங்க. அந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஓகேங்களா, இவ்வளோ அமௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா வேறு ப்ராசஸ்லாம் வச்சுருந்தோம். பட் ஜிஎஸ்டி இந்த இஷ்யூலாம் வர்றதால பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் பே பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணிடுவோம். சரி, இந்த புக்கோட ஃபியூச்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஐடிஎஸ் ஸ்டாண்டர்ட் தான். ப்ளஸ் நாங்கள் டிப்ளமோ லெவல்லையுமே சிஎன்சி இருக்குது. இந்த மோஸ்ட்லி அந்த சாப்டருமே மோரலஸ் கவர் ஆகுது. அதனால இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஐடி லெவல் அண்ட் டிப்ளமோ லெவல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின் ஐடி டிகிரியில் கொஞ்சம் இது எடுத்துருக்கோம். ஏன்னா டிகிரி லெவலில் சம்டைம்ஸ் ஒரு 200 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அந்த இதுவுமே கொஞ்சம் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஐடி டிப்ளமோ தான். ஒரு 20% 10% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி அண்ட் கேட் லெவலில் உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நம்ம சிலபஸில் என்ன டாபிக்லாம் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர்டு பை டிஎன்பிசி சிலபஸ் யூனிட் வைஸாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டென்ட் கொடுத்துருக்கேன். யூனிட் 1லேருந்து அப் டு 10 வரையும். ஓகேங்களா? என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆக்சுவலாக இது எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிஐ ஃபேக்கல்ட்டி தான். அவர் எம்இ முடிச்சுட்டு ஐடிஐயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், இன்னும் 2-3 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவங்க இதில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது. இந்த புக் இருக்குல்ல, இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் நீங்கள் படிச்சுன்னா போதும். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் இருக்குல்ல, இந்த 3.5 லெவலில் உள்ள இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கினாவே போதும். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிறதில்ல இந்த மாடியூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஒரு 136 பேஜஸ் வரும். இந்த 136 பேஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த சேஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இந்த புக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த புக்கை வச்சு தான் நாங்கள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா? அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எங்கள் இதில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் நாங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோவிங்கு, ரீசனிங்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூடயுமே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சில இது பார்த்தீங்கன்னா யூனிட் 3லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸு அந்த இதில் இந்த ஒரு ப்ரொஃபைலை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் அது ஒரு டெம்ப்ளேட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு ரோபோட்டிக்ஸில் இந்த மாதிரி சிம்பிள் சென்ஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பரும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுவுமே இந்த எம்சிக்யூ புக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. எம்சிக்யூனா மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். மேட்ச் த ஃபாலோவிங் மேக்ஸிமம் எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாகவே கேட்டிருக்கோம். என்னன்னா டிகிரி லெவலில் கொஞ்சம் அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் இந்த மேட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸில் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எல்லாம் சம்டைம் கேட்குறாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் கோஆர்டினேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் எழுதுகிறப்ப ரோபோட்டிக்ஸில் இந்த மாதிரிலாம் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, அதுக்காக தான் கொஞ்சம் ப்ராப்ளமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி
மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனை பொறுத்து தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஓரளவு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 600 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டது. ஓகேங்களா? ஒரு 2-3 இடத்துல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் வாங்கி அதை கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் சிம்பிளை பண்ணி ஒரு புக்காக போட்டிருக்கோம். ஓகேங்களா? சாப்டர் வைஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் ஐடி கொஸ்டின்ஸை வச்சு ரெஃபர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு டிஎன்பிஎஸ்சி பேட்டரில் இந்த 200 கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் உட்காந்து ஒரு மாடல் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாடல் எக்ஸாம் 200 கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் எக்ஸாமுக்குமே நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 200 கொஸ்டின்ஸு யூனிட் வைஸாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. யூனிட் 1ல் 15னா அதே மாதிரி தான் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூனிட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5லலாம் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இது ஒரு ஆப்ஷனுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஒரு எம்சிக்கு புக் கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னாலும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நாங்கள் இதாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ இந்த ஃபைலாகவே இருக்குது, பிடிஎஃப் ஃபைலாகவே இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் இந்த ஃபைலையுமே நாங்கள் அதை சென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அந்த ஃபேக்கல்ட்டி நமக்கு இதை அனுப்பிச்சி விட்டார். ஓகேங்களா? இது என்னன்னா ஜூனியர் ஆப்ரேட்டர், ரோபோட் ஜூனியர் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ப்ரோக்ராம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். மேக்ஸிமம் நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஆர்க் வெல்டிங் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு பிபிடி இந்த இதை வச்சு தான் மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் சிலபஸுமே கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டில் என்னென்ன இருக்குது இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அப்ளிகேஷனு, பேலோடு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடமு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரளவு பிக்சரைஸ்டாக இருக்குங்க. ஓகே, பிக்சரைஸ்டாக இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பென்டீச் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், சர்வர் பவர் ஆன் ஆஃப்லாம் என்ன, இங்கே பாருங்கள் பென்டென்ட் அப்படின்னு இந்த இதுதான் டீச் அண்ட் பென்டென்ட் தான் இந்த சாஃப்ட்வேரு. இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்லேயுமே இருக்கும், இந்த புக்கில் இருந்த இதில் இருக்கும், இதில் இருக்குது. இப்போ இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா டர்ன்ஸ் ஆன் ஆஃப் தி சர்வர் பவரு, இப்படி இருந்துச்சுன்னா என்ன, இப்போ க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா என்ன, எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப் புக்கும் உங்களுக்கு இதோட சேர்த்து வந்துடும். ஓகே, அப்படி வேணும் அப்படின்னா ப்ளஸ் உங்களுக்கு எம்சிக்யூ புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 236 பேஜஸ் இருக்குது. எம்சிக்யூ புக் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 236 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம இதுலேயுமே போட்டிருப்போம். அப்படி வேணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் எக்ஸாம்பிள் இந்த இது ஓகே, இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் மோடில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்களாம். இந்த கோஆர்டினேஷன்லாம் ஸ்பெசிஃபிக் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். இது பார்க்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு கேட்சியாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி வேணுனாலும் இந்த புக்குமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஆக்சிஸ் கொடுத்துருவாங்க. அது எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன, மெயின் யூனிட் ரொட்டேட் தி ரைட் அண்ட் லெஃப்ட். எல் ஆக்சிஸ் அப்படின்னா லிவர் ஆர்ம் மூவ்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு. ஓகேங்களா? இந்தமாரி மேக்ஸிமம் ரோபோட்டில் என்னெல்லாம் இது பண்ணுறாங்களோ அந்த ஆக்சிஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிபிடி ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுதாட்டுக்கு, எப்படிலாம் காலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? இது வந்து யாருக்கு அப்படின்னா நம்ம ரோபோட்டிக்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு. இந்த யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மெத்தட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதில் எத்தனை இது வரையும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த புக்கு வேணும், இந்த எம்சிக்யூ புக்ஸ் வேணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் புக் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு, இவ்வளோ அமௌண்ட்டு ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த புக்கும் சென்ட் பண்ணிடுவோம், ப்ளஸ் இந்த பிடிஎஃப் ப்ளஸ் இந்த ஒரு பிபிடி. ஓகேங்களா? வேணும் அப்படின்னா இந்த பிபிடி உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இதை பிரிண்டெல்லாம் போடாதீங்க, இந்த பிபிடி பிரிண்ட் போடாதீங்க, ஜஸ்ட் மொபைலில் கோத்ரூ பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ரோபோட்டிக்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தெரியும். சில வழியில் இந்த ரோபோட்டிக் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா சில சாஃப்ட்வேர்ஸு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கிறதுனாச்சும் நமக்கு தெரிஞ்சாகணும், அதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு அப்படி புக் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே பே பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பப்ளிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? அதை மினிமம் ஒரு அவங்க 20 டேஸ்க்கு மேலே டைம் கேட்குறாங்க, 30 டேஸ்க்கு மேலே டைம் கேட்குறாங்க. இந்த ஒரு டைம் இப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்க,
உங்களுக்கு திரும்பி ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா ஒரு பப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம். அந்த பப்ளிகேஷன் பேரில் ஒரு அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாமினலாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா புக்கோட காஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஓகே, கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெடி பண்ணது ஒரு 3 பேர் ரெடி பண்ணாங்க. ஆல்ரெடி ஒரு டிப்ளமோவில் ஒர்க் பண்ணவர், இன்னொருத்தர் ஐடியில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவர். ஓகே, இன்னொரு இந்த மெக்கானிக்கல் ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அவர் வந்து சிலபஸை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐடிஐ புக்கை ரெஃபர் பண்ணி இதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் கிடையாது, 95% கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு புக்கில் இருந்தால் கேட்டிருக்கோம். இது 1 இயர் கோர்ஸ் தான், அதனால் ஒரு புக்கு தான் அது. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு இந்த எம்சிக்யூ புக் வேணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.